ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு சமாதானமாக இருங்கள். ஏனென்றால் இந்த உலகில் எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவு, இரு நாடுகளுக்கு ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு நாடும், மனிதர்களுக்குள்ளும் தேசத்துக்கு விரோதமாக தேசமும் அதிகமாக சமாதானம் இல்லாமல் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கே அடுத்த போர் எந்த நாட்டுக்கும் இடையே நடக்குமோ என்று ஒரு அச்சத்தோடு தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லாமல் தான் இப்பொழுது அதிகமான விலைவாசியும் ஏறிப்போய் மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நமக்கு முதலாவது தேவை சமாதானம். நமக்குள் சமாதானமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் மற்றவர்களோடு சமாதானமாக இருப்போம். ஏனென்றால் இந்த அநேக கிறிஸ்தவர்கள் கூட தங்களுக்குள் உள்ளான சமாதானம் இல்லாமையினால் மற்றவர்களோடு அதிகமாக சண்டை போட்டுக்கொண்டு சண்டை சச்சரவு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்து கூட இந்த கிறிஸ்தவ ஆர்கனைசேஷன்லையும் ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜ்லேயும் டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அதிகமான சண்டை சச்சரவு. மேலும் கிறிஸ்தவ குடும்பங்களிலும் அதிகமான டிவோர்ஸ் கேஸ். ஏனென்றால் ஒரு சின்ன காரியத்துக்கு கூட விட்டு கொடுக்காமல் சமாதானமாக இருக்க அவர்களுக்கு விருப்பமில்லை. நான் என்கிற ஒரு அகம்பாவம் தலை தூக்கி இருக்கிறபடியினால் நாம் சமாதானமாக இருக்க முடியாது. ஆகையால் நாம் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய செய்தியின் தலைப்பு சமாதானமாக இருங்கள். ரோமர் 12:18 கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். பிரியமானவர்களே, நாம் முடிந்தவரை நம் அனைவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். இதற்காக நமக்கு கோபப்படுத்தும் பேச்சுகளை நமக்கு எதிராக சொன்னாலும் கூட சட்டென்று நாம் திருப்பி பதிலளித்து விடக்கூடாது. சற்று நிதானமாக அமர்ந்தால் நம்முடைய கைதான் கடைசியில் ஓங்கி இருக்கும். சண்டை போட்டவர்கள் தான் சமாதானமின்றி திகைத்து கொண்டிருப்பார்கள். ஆகையால் ரோமர் 12:18 சொல்லும்படி கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால், இதற்கு உதாரணமாக நாம் ஈசாக்கை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம புதாக்களாக்க ஈசாக்கு மிகவும் சமாதானத்தை விரும்புகிறவராக இருந்தார். நீங்கள் நீதிமொழிகள் 16:17 பார்த்தீர்கள் என்றால், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களோடு சமாதானமாக இருக்க அதிக அளவு முயற்சி செய்ய வேண்டும். இந்த ஈசாக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெலிஸ்தர் தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தார். ஈசாக்கு விதை விதித்த பொழுது 100 மடங்கு தேவன் பெருகச் செய்தார். அதனால் அவர்கள் அந்த பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு, நீ எங்களை பார்க்கிலும் பலத்தவனானா என்னால் எங்களை விட்டு சென்று விடு என்று கேட்டார்கள். அப்பொழுது ஈசாக்கு எந்த மதில் பேச்சும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். சென்ற இடத்தில் அவருடைய மக்கள் ஒரு கிணறு தோண்டினார்கள். அந்த கிணற்றையும் அவர்கள் உரிமை கொண்டாட வந்தார்கள். ஈசாக்கு விட்டு கொடுத்தார். மறுபடியும் ஒருத்தில் வனாந்தரத்தில் கிணறு தோண்டினார்கள். அதையும் உரிமை கொண்டாடினார்கள். அதையும் விட்டு கொடுத்தார். ஈசாக்குக்கு மனித பலம் இல்லாமல் இல்லை. ஏனென்றால் ஆபிரகாம் காலத்திலேயே அவருடைய வீட்டில் 318 பேர் அவர்கள் யுத்தம் அறிந்த மக்களாக இருந்தார்கள். அவர்கள்தான் சோதோம் குமாராவை சென்று யோத்துவை மீட்டு கொண்டு வந்தார்கள். இப்பொழுது ஈசாக்குக்கும் அதே படைபலம் மனித பலம் அதற்கும் மேலும் இருந்தது. ஆனாலும் அவர் யாரோடும் சண்டை போடாமல் அவர் சமாதானமாக விட்டு கொடுத்து கொண்டே வந்தார். ஒரு இடத்தில் வந்த பொழுது அவர்கள் சமாதானமாக இருக்க சண்டை போடாமல் இருக்கும் பொழுது இதுதான் கர்த்தர் நமக்கு குறித்த இடம் என்று அந்த இடத்தை தெரிந்து கொண்டார். அந்த இடத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது துருத்தி விட்ட பெலிஸ்தரின் அதிபதிகள் அவரோடு வந்து, நீர் எங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணும், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று கொண்டார். அப்பொழுதுதான் ஈசாக்கு அவரை கடிந்து கொண்டார். நான் உள்ளோடு இருந்தபொழுது நீர் எங்களை துரத்தி விட்டு மறுபடியும் ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் என்று. பிரியமானவர்களே, நாம் சமாதானத்தை விரும்புகிறவர்களாக இருந்தால் நம்முடைய சத்துருக்களும் நமக்கு விரோதமாக இருந்தாலும் நம்மோடு சமாதானம் பண்ணிக்கொள்வார்கள். சமாதானம் என்பது மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு கிஃப்ட். இன்று அநேக மக்கள் அதை விரும்புவதே இல்லை. காரணம், சமாதானம் என்றால் மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும், மற்றவர்களோடு எதையும் எதிர்த்து பேசக்கூடாது, நாம் ஏதோ கையில் ஒன்றும் ஆகாதவள் என்று நினைத்து கொள்வார்கள் என்று அந்த குணாதிசயத்தை விரும்புவதே இல்லை. ஆனால் ஆவியின் கனிகளில் ஒன்று
சமாதானம். அந்த சமாதானத்தை நாம் கண்டிப்பாக நாம் வளர்த்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். சமாதானம் உடையவர்கள் தான் மிகுந்த சாந்த குணம். சமாதானம் என்பது சாந்த குணம் உள்ளவர்கள். சாந்த குணம் உள்ளவர்களால் மிகவும் மனமகிழ்ச்சி அடைந்து பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று. அதற்காக நாம் தேவையான இடங்களில் நமது உரிமையை விட்டுக் கொடுப்பதாக இல்லை. ஆனால் அனாவசியமாக எதற்கெடுத்தாலும் சண்டை சட்டரவை எடுத்து போர்க்கொடி தூக்கி அதன் மூலம் கோர்ட் கேஸ் சென்று அதன் மூலம் நம்முடைய நியாயத்தை நிலைநாட்டுவர்களாக இல்லாமல் நம் அமைதியாக சமாதானமாக இருக்கும் பொழுது கர்த்தரே நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கு யுத்தம் செய்வார். தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு நமக்கு கொடுத்த வெகுமதி சமாதானம். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நாம் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக நமக்கு விட்டு சென்ற ஒரு வெகுமதி சமாதானம். அந்த வெகுமதியை நாம் வாஞ்சிக்கிறவர்களாக பெற்றுக்கொண்டவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். சமாதானமாயிருங்கள். உலகம் கொடுக்கப்படுகிற பிரகாரம் சமாதானம் இல்லை. அதற்கு மேலாக எல்லா சூழ்நிலையிலும் எந்த புயல் வீசினாலும் காற்று அலைமோதினாலும் வாழ்க்கையில் எல்லாம் இழந்தாலும் ஒரு சமாதானத்தை இழக்காத ஒரு காரியத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பக்தனாக யோபுவின் சரிதையிலும் அப்படிதான். அவர் எல்லாவற்றையும் இழந்தும் அவருடைய சமாதானத்தை இழந்து போகவே இல்லை. அதனால்தான் அவர் நிலைத்து நிற்க முடிந்தது. தன் சிநேகிதர்களே தங்களுக்கு விரோதமாக பேசினாலும் அதற்கு அவர் மறுபடி கொடுத்து கொண்டே தான் இருந்தார். சளைக்கவே இல்லை. என்னுடைய நியாயத்தை தேவன் அறிவார் என்று அவர் சமாதானமாக இருந்தார். நாம் இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தில் நிலைத்திருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த யோபுவை போல எல்லா துன்ப காரியங்களில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். சமாதானத்தை இழந்து தவிக்கிறவர்கள் சிறிய காலத்தில் அந்த பிரச்சனைகளையே யோசித்து கொண்டு அவர் மனக்லேசம் முடிந்து மனம் கலங்கி போனவர்களாக காணப்படுவார்கள். பிற்பாடு எந்த மருந்து மாத்திரையினாலும் அவரை சுகப்படுத்த முடியாது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்களும் நாம் ஈசாக்கை போல யாவரோடும் சமாதானமாய் இருக்கிற விரும்புகிறவர்களாகவும் யோபுவை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை பெற்று அனுபவிக்கிற மக்களாகவும் நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக நாம் தேவனுடைய ராஜ்யம், நாம் கர்த்தருடைய ராஜ்யம் வர வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யம் வந்தால் நன்றாக இருக்கும், கர்த்தருடைய ராஜ்யம் வந்தால் எல்லாம் செழிப்பாக இருக்கும் என்று ஒரு ஆதங்கம் கொள்ளுவோம். ஏன் இவ்வளவு சண்டை சச்சரவுகள் உலக நாடுகளிடையே? மக்களிடையே சமாதானம் இல்லை, மக்களும் ஒருவருக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்களே என்று நினைக்கும் பொழுது தேவராஜ்யம் வந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எங்கெங்கு தேவராஜ்யம் இருக்கிறதோ அங்கு சமாதானம் இருக்கும். ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்ப மாட்டார்கள், கூக்குரலிட்டு பேச மாட்டார்கள், சத்தத்தை உயர்த்தி தன்னுடைய ஸ்தானத்தை நிலைக்க வைக்க மாட்டார்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவனால் உண்டாகும் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அது முற்றிலுமாக மாறி போய்விட்டது. தேவனுடைய ராஜ்யம் என்றால் புசிப்பும் குடிப்பு தான் என்று. ஏனால் அநேக கிறிஸ்தவர்கள் கூட தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது என்று எதை கொடுத்து காண்பிப்பார்கள் என்றால் சமாதானத்தை கொண்டு அல்ல, அதிகமாக சாப்பிட்டு திருப்தி அடைவதால் தான். எத்தனை தடவை நாம் வெளியே இருந்து ஸ்விக்கி ஸ்மார்ட்டால் இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுகிறோமோ, அதை மற்றவர்களெல்லாம் காணத்தக்கதாக வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதாகம் தெளிவாக சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. எதற்கெடுத்தாலும் ஒரு விருந்து, எதற்கெடுத்தாலும் ஒரு ஆர்ப்பாட்டம், அதை தான் மற்ற உலக மக்கள் விரும்புகிறார்கள் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. இந்த திருமண வைபவங்களிலும் கூட அதிகமாக பண செலவு செய்து விருந்துக்கு செலவு பண்ணுகிறார்கள்.
கடைசியில் விட்டு சென்ற பிறகு பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான உணவுப் பொருட்கள் வேஸ்ட் ஆகிறது. குப்பை தொட்டியில் கொண்டு கொட்டுகிறார்கள். சாப்பிட முடியாமல் போய்விடுகிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்ற மக்களாக நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தும் பொழுது நிச்சயமாகவே அது நீ சமாதானமாக இருக்கும். அது மற்றவர்களுக்கு நாம் தாமிரமாக காண்பிக்கும் சமயம் அல்ல, கிறிஸ்தவ சமயம். அது நம்முடைய ஒரு சமாதானத்தையும் மற்றவர்களோடு நாம் சமாதானமாக இருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் கிருபை செய்வாராக. நாம் சமாதானமாக இருக்கும் பொழுதுதான் சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார். நமக்குள் சமாதானம் வேண்டும். நாம் மற்றவர்களோடும் நாம் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் ஒரு சிறிய காரியத்துக்கும் கூட சண்டை போடுகிற மக்களாக நாம் காணப்படக்கூடாது. அப்பொழுதுதான் என்னை கண்டால் எல்லாரும் பயந்து விடுவார்கள், என்னை எதிர்த்து யாரும் செல்ல மாட்டார்கள் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாகவே நாம் சமாதானம் பெற்றவர்களாகவும் சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும் மற்றவர்களோடு சமாதானமாக இருக்க விரும்புகளாகவும் காணப்பட வேண்டும். ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. பிரியமானவர்கள், நாம் சமாதானத்தின் தேவன் தான் சாத்தானை கீழே நசுக்கி போட்டு விடுவார்கள். சாத்தான் சிலுவை மரத்தில் தோற்கடிக்கப்பட்டான். ஆனால் அவனை தலையை நசுக்க வேண்டும். ஏனென்றால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது முதலாவது அந்த சர்ப்பத்துக்கு தான் ஒரு சபமான வார்த்தைகள் வந்தது. மனிதர் உன் தலையை நசுக்குவார்கள், நீ குதிகாலினால் ஊர்ந்து மண்ணை நக்குவாய் என்பது. நாம் பாம்பை நசுக்க முடியுமா? பாம்பை கண்டால் பயமும் நடுங்கு, படையும் நடுங்கு என்று கூறுகிறார்கள். நாம் ஒரு பாம்பை கண்டால் ஓடுவோம், இல்லை எங்கேயாவது தடி எடுத்துத்தான் தேர்வோம். நசுக்க முடியுமா தலையை? முடியாது. அதே போல்தான் நமக்கு விரோதமான சத்துருகளும் வஞ்சகமான ஆவியோடு வரும் பொழுது சமாதானத்தின் தேவன் சாத்தானை நாம் காலின் கீழ் நசுக்கி போடுவார். பிரியமானவர்களே, நமக்கு விரோதமான ஏராளமான எதிரிகள் கூட்டம் வந்தாலும் தேவன் அவர் சாத்தானின் தலையை நசுக்குவது போல் அவர்களை நாம் நசுக்கி போட்டு விடுவார். அவருடைய பாதம் மிகவும் பெரியது. அதற்கு கீழாக மறைவான பொருள் எதுவுமே இல்லை. அவர் நசுக்கும் பொழுது அங்கே எல்லாம் ஒரே சட்டினியாக போய்விடும். ஆகையால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக எதற்கெடுத்தாலும் ஒரு எதிரிகள் வருகிறார்கள் என்று சங்கடப்படுவீர்களோ? கவலை வேண்டாம். தேவனே, சமாதானத்தின் தேவன் என்னோடு இருக்க வேண்டும். எனக்குள் சமாதானம் வேண்டும். நாம் மற்றவர்களோடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு பாருங்கள். இப்பொழுதே நீங்கள் அனாவசியமாக வேண்டா வெறுப்பாக சண்டை போட்டுவிடும் ஒப்புரவாகி பாருங்கள். நிச்சயமாகவே நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் நசுக்கி போட்டு விடுவார். சாத்தானின் தலையை நசுக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் யார் என்றால் சமாதானத்தின் தேவதான். தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் தேவன் இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு. என்னென்ன காரியங்களெல்லாம் சமாதானம் செய்தார் என்பதை எபேசியர் 2:14 முதல் 17 வரை நாம் பார்க்கலாம். நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக கூட அதை நாம் வைத்து கொள்ளலாம். எபேசியர் 2:14 எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாகி நின்ற பிரிவினையாக நடிச்சுவரை தகர்த்து. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சமாதானக்காரர். அவர் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே இந்த நடிச்சுவரை தகர்த்து மனிதனோடும் பிதாவாகி தேவனோடும் ஒப்புரவாகத்தக்கதாக சமாதானக்காரனராக விளங்கினார். மேலும் இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி, அப்படி என்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் புறஜாதி மக்களையும் அவர் ஒன்றாக்கி சட்டத்தின் வகையால் நின்ற நடிச்சுவரை திகழ்த்து. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற புறஜாதி மக்களோடு கலந்து நிற்கவே மாட்டார்கள். எதுவுமே வைக்கொள்ள தண்ணீர் கூட குடிக்க மாட்டார்கள். பேதுரு கூட பொர்நேலியின் வீட்டுக்கு சென்ற பொழுது திரும்பி வந்த பொழுது எல்லாரும் கேட்டார்கள், நீ என்ன பூதடா இருக்க, நீ புறஜாதியோடு கலந்தது என்ன? பிரியமானவர்களே, இந்த பிரிவினையாக இந்த நடிச்சுவர் சட்டத்திட்டங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் இருந்த சட்டத்திட்டங்களை அவர் சமாதானக்காரனராகி ஒழித்து போட்டுவிட்டார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்ற
ஒரு ஸ்லாக்கியத்தை பெறத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்தார். ஆகையால் அவர் சமாதானக்காரனாக இருக்கிற போல இருதரத்தாரையும் ஒன்றாக்கினது போல நாம் யாரோடு அது நாம் பேசாமல் மனவைராக்கியம் கொண்டிருந்தால் இன்றே நாம் ஒப்புரவாகத்தக்கதாக நாம் கிரியை செய்வார். அடுத்ததாக எபேசியர் 2:15 பார்த்தீர்கள் என்றால், சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாயும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. எப்படி சமாதானம் பண்ணினார் என்றால், நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு சட்டத்திட்டத்தை மாம்சத்தினால் ஒழித்து. இன்னும் கூட நீங்கள் பழைய ஏற்பாட்டு வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாண சட்டங்களையெல்லாம் பலிகளையெல்லாம் நோக்கும் பொழுது நமக்கு மிகவும் அதை பின்பற்றுவது மிகவும் கடினம். இத்தனை காரியங்களை நாம் எப்படி பின்பற்றுவது, இத்தனை பலிகளையெல்லாம் செலுத்த முடியுமா என்றெல்லாம் நினைத்திருப்போம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதான பலியாகி தம் மாம்சத்தினாலே சட்டத்திட்டங்களாகி நியாயப்பிரமாணத்தை ஒழித்து. எப்படி மாம்சத்தினாலே என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதான பலியாக சிலுவையில் நமக்காக மாண்டார். அதனால் இந்த ஏராளமான சட்டத்திட்டங்களையாக ஒழித்து இருதிரத்தையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. இப்பொழுது முதல் வசனத்தில் பார்த்தோம், இருதிரத்தாரையும் ஒன்றாக இணைத்தார். இப்பொழுது காண்கிறோம், தமக்குள்ளாக ஒரே புதிய மனிதராக சிருஷ்டித்தார். நாம் எல்லாரும் ஒரே மனிதனாக சிருஷ்டிக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் சமாதானம் பண்ணினார். ஒரே மனிதர் என்பது நான் கிறிஸ்துவ மக்களாகிய நான் ஒரு கையாக இருந்தால் இன்னொரு மக்கள் காலாக இருப்பார்கள், இன்னொரு மக்கள் செவியாக இருப்பார்கள். அப்படி பற்பேல காரியங்களாக நீங்கள் இந்த மனித கூரை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான உறுப்புகள், ஏராளமான காரியங்கள். ஒன்று இல்லாமல் போனாலும் நமக்கு வியாதிதான், ஒன்று இல்லாமல் போனாலும் நமக்கு சங்கடம்தான். ஆகையால் இப்பொழுது இருதரத்தாரையும் ஒன்றாக இணைத்தது மட்டுமல்ல, ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவ ஜனங்களாகிய அனைவரும் புதிய மனுஷராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இப்படி சமாதானம் பண்ணினார். நாம் இருதரத்தாரும் நாம் பிரிந்து சண்டை சச்சரவோடு சமாதானம் இல்லாமல் இருந்தால் நாம் கண்டிப்பாக நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்ற விடாவிட்டால் அதற்கும் நமக்கு தண்டனை உண்டு. ஆனால் நாம் இருதரத்தாரும் ஒன்றாகி ஒரே மனிதனாக இருக்கிறோம் என்று நினைப்பிருக்கும் பொழுது மற்றவர்களோடு நாம் சமாதானமாக இருப்போம். நம்முடைய கை நம்மை நாமே அடித்துக் கொள்வோமா? நம்மை நாமே கிள்ளிக் கொள்வோமா? நம்மை நாமே குட்டிக் கொள்வோமா? இல்லையே. நான் குட்டினால் என்னுடைய சரீரம் தான் எனக்கு வலிக்கும், அதற்கு தான் பாதகம். அப்படிதான் நாம் எல்லா கிறிஸ்தவ சமுதாயத்தினரும் நாம் நினைக்க வேண்டும். அப்பொழுது நாம் அனைவரோடும் சமாதானமாக இருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை தான் செய்தார். அடுத்ததாக பகையை சிலுவையினாலே கொண்டு அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாயினார். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கும் பொழுது பகைமை மாறி போய்விடும், சமாதானமாக தான் இருப்போம். பகையை சிலுவையினால் கொண்டு இருதரத்தாரையும் ஒப்புரவாகினார். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனம் என்றும் இல்லை, எல்லாரும் ஒருத்தருத்தார்கள். எந்த பகைமையும் நாம் பாராட்டுவதற்கு இடமே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதான பலியாக செலுத்தப்பட்டு விட்டார். ஆகையால் இருதரத்தாரையும் ஒன்றாக்கி தேவனுக்கு ஒப்புரவாக வேண்டும். நாம் தேவனுக்கு நாம் ஒப்புரவாக வேண்டும் என்றால் நிச்சயமாகவே நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். மற்ற மனிதரோடு நாம் மற்றவரோடு சமாதானம் இல்லாமல் இருந்தோமானால் நாம் தேவனோடு எக்காலத்திலும் ஒப்புரவாகவே முடியாது. தேவன் கிருபை செய்வார். கடைசியாக எபேசியர் 2:17 அல்லாமலும் அவர் வந்து தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவளுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். சுவிசேஷம் என்பது என்ற சமாதானம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று கூறினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது நிச்சயமாகவே நம் உள்ளத்தில் இனம் பிரியாத ஒரு மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை சமாதானத்தை தான் சுவிசேஷமாக அறிவித்தார். அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட மக்களாக
நான் சர்ச்சிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே மற்றவர்களோடு நாம் சமாதானமாக இருப்போம். நமக்குள் எந்த பிரிவினையும் வேறுபாடும் சண்டை சச்சமும் இருக்காது. இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 17 உள்ள வரை வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது 4 வசனங்களில் 3 வசனங்கள் சமாதானக்காரனாகி இருதரத்தையும் உண்டாக்கினார். சமாதானமாகி நம்மை அனைவரும் ஒரே சரீரமாக இணைத்தார். பகைமையை சிலுவையினால் கொண்டு விட்டார். மேலும் சமாதானத்தை நம்மளுக்கு சுவிசேஷமாக பிரசங்கித்தார். நாம் பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் மற்றவர்களோர் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாம் விரும்புவோம். யாரையும் வெறுக்க மாட்டோம், யாரையும் அருவருக்க மாட்டோம், யாரையும் துரத்திவிட மாட்டோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக பகைமையை வைத்துக்கொண்டு அவர்களோடு பேசாமல் இருக்க மாட்டோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக 5 சிலுவையில் சிந்திய ரத்தம். ஆண்டவராகி எதற்கு நம்ம சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்றால் கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. நாம் தேவன் கொடுப்பது ஒப்புரவாகுதலின் ஊழியம்தான், ரிகன்சிலேஷன். எப்பொழுதும் நாம் சமாதானமாக இருக்கும். சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவி நிச்சயமாக்கப்பட்ட சூழ்ந்து இருந்தால் பரலோகத்தில் உள்ளவைகள் புலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு சித்தமாயிற்று. பரலோகத்தில் உள்ளவைகள் என்றால் யார் என்றால் நம் பிதாவாகிய தேவன், சதாகாலமும் ஜீவிக்கிற தூதர்கள் கூட்டம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பூலோகத்தில் உள்ளவைகள் யார் என்றால் நாம் மனிதர் கூட்டம்தான். யார் இயேசுவை கிறிஸ்துவை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டவர்களா அவர்கள் அனைவரோடும் நாம் சமாதானமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் நாம் இரத்தத்தின் நான் கழுவப்பட்ட மக்களாக ஜீவிக்க முடியும். எந்த சபை பாகுபாடும் எந்த சபை பிரிவினருக்குள்ளும் ஒரு பொறாமையோ வாக்குவாதமோ இருக்காது. மற்ற சபை பிரிவுகளில் நாம் வெறுக்கவே மாட்டோம். ஏனென்றால் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஆகையால் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக மற்றவர்களுக்கு சமாதானம் பண்ணுகிறவர்களாக சமாதானத்தை சுவிசேஷம் போல் அறிவிக்கிற மக்களாக நாம் காணப்படுவோம். கடைசியாக உப்பாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் நம்முடைய உணவில் கண்டிப்பாக உப்பை போட்டுதான் சாப்பிடுவோம். உப்பு இல்லை என்றால் உப்பில்லா பண்டம் குப்பையில்லை. உப்பில்லாமல் எந்த ஒரு பண்டத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். உப்பு எல்லா காரியத்தையும் சுவை ஊட்டுகிறதாக மட்டுமல்ல, எல்லாவற்றையும் ஒரு ப்ரிசர்வேட்டிவாக பயன்படுகிறது. மார்க்கு 9:50 உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள். நாம் பிரியமானவர்களே, நாம் உப்புடையவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக மற்றவர்களோடு சமாதானமாக இருப்போம். நாம் உப்புடையவர்களாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். உப்பை சிறிதளவு இல்லாமல் சாப்பாட்டில் சாப்பிடவே மாட்டோம். அதே போல் மற்றவர்களும் நம் உப்பை போல் இருக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். எப்பொழுது நாம் மற்றவர்களோடு சமாதானம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது. கடைசியாக மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நாம் பிதாவாகிய புத்திரர் என்று இணைப்படும் பொழுது அவருடைய சுதந்திரமாக இந்த உலகத்தில் அனுபவிக்க நாம் பாக்கியவான்களாக இருக்கோம். எப்பொழுது நாம் சமாதானம் பண்ணிகளாக இருக்கும் பொழுது தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. நேசமான பிதாவே, சமாதானமாக இருங்கள் என்ற காரியத்தில் பல்வேறு காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம். கர்த்தாவே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 17 உள்ள வசனங்களை ஆண்டவரே, பகையை சிலுவினால் கொண்டு சமாதானக்காரர்களாகி சட்டத்திட்டங்களாகி நியாயப்பிரமாணத்தை மாம்சத்தினாலே ஒழித்து எங்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருதரத்தாரையும் ஒன்றாக்கி ஒரே சரீரமாக்கி உங்களுடைய சிலுவையின் ரத்தத்தினால் பகையை கொண்டு போட்ட தயவுக்காகவும் கூட சொல்கிறோம். அவரை நாங்கள் விழிப்பராக கொண்டிருக்கபடியால் நீர் கொடுத்த விட்டு சென்ற வெகுமதியாக சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட மக்களாக, மற்றவர்களுக்கு சமாதானத்தை அறிவிக்கிற மக்களாக, சமாதானம் என்னும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற மக்களாக எங்களை மாற்றி போட வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரை, நாங்கள் சத்துருக்களோடும் உங்களுடைய வழிகள் பிரியமாக இருந்தால் சமாதானமாகும்படி செய்வீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஈசாக்கை போல ஆண்டவரே, அவர் நிறைய பணபலம் படைத்தவராகவும் மனித பலம் படைத்தவராக இருந்த பொழுதும் அவர் யாரையும் எதிர்த்து நிற்கவில்லை, சமாதானமாக சென்றார். கர்த்தாவே, கடைசியில் நீர் சத்துருக்களோடு ஒப்புரவாகும்படி செய்தீர்.
அதைப்போல் நாங்களும் பெற்று ஜீவிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய சமாதானத்தை, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை யோபு பெற்று அனுபவித்தது போல எங்களையும் எங்கள் வாழ்க்கையிலும் சமாதானத்தை பெற்று அனுபவிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அன்றொரு உப்பை போல நாங்கள் மற்றவர்களோடு சமாதானம் உடையவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சமாதானம் பண்ணுவர்களாக இருந்து தேவனுடைய புத்திரர் என்னும் சாக்கியத்தை பெற்ற மக்களாக ஜீவிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை, அது நீதியும் வந்த தேவனால் உண்டாகும் சமாதானமாக இருக்கிறபடியாக சொல்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் சாதிக்கிற மக்களாக எங்களை மாற்றி போட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா துதிகான மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.